கொடுக்கின்ற பரிசு கிடைக்க தெரியாதவன். இவனால் மட்டும் சமுதாயம் மாறிவிட போகிறது. பேசாமல் இவன் வேலை பார்க்க வேண்டியதுதானே, இவரும் மட்டும் பெரிய யோக்கியராகும் என்று வசைமொழிகள் மட்டுமே இம்மாதிரியான கடைக்கற்களையும் தாண்டி தனது நிச்சய பயணத்தை தொடர விளைபவர்களுக்கு ஆதிக்க சக்திகளின் அடிதடிகளும் உயிர் பறிப்பும் சம்பவங்களும் அடுக்கடுக்காக பரிசாக கிடைக்கும். இயேசுவின் வாழ்வும் இப்படித்தான். பதவி ஆசையில் தங்களை பதுக்கிக் கொண்ட பரிசேயர்களும் சதிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ரோமியர்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தனர். யூத சமுதாயத்தில் தங்களை மட்டுமே உயர்ந்தலாக தூக்கி பிடித்து கொண்டு ஏழை எளியவின் உழைப்பை உருக்கி குடித்த இவர்களுக்கு இயேசுவின் அழகு முறைகள் மரண பயத்தை ஏற்படுத்தின. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு ஆடம்பரமாக வாழ நினைத்தவர்களுக்கு இயேசுவின் போக்குகள் சரியான சவுக்கடிகளாக மாறின. ஒடுக்கப்பட்ட வறியோர்களோடும் பெண்களோடும் நோயாளிகளோடும் பாவிகளோடும் இயேசு கொண்டிருந்த மேதை உறவு ஆட்சியில் இருந்தோரை ஆட்சி படைத்தனர். இதன் விளைவாக பணமும் பதவியும் ஒன்றாக கரங்கோர்த்து கொண்டு இயேசுவுக்கு அரசியல் சாவி தந்தன. தம் நீதியோடு வாழ நினைத்தால் நிச்சயம் சாவும் தானாக வந்து நம்மை தழுவிக்கொள்ளும் என்பது உறுதி. குத்தி கிழிக்கப்பட்ட இயேசுவின் உடலில் இருந்து அருவியாய் கொட்டும் இரத்தம் நாம் ஏன் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று கேள்விகளுக்கு விடை பகர்கின்றன. மண்ணில் விதைகள் விழுந்தால் தானே விருட்சமாக முடியும். கோதுமை மணிகள் மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டுமே பலன் தர இயலும் என்பதை இயேசு தனது புரட்சியான மரணத்தால் நிரூபித்து காட்டினார். அவரின் மரணம் நம்மை மறுமலர்ச்சியடைய செய்திட அருள் வேண்டுவோம். இன்றைய வழிபாடானது இறைவாக்கு வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து என்று 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம். இப்போது திருப்பணியாளர் பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகக்குப்புற விழுந்து கிடப்பார். இந்த உலகை வாழ்விக்க உயிர் துறந்த இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இறைவனுக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என விழுந்து கிடக்கும் போதுதான் உயர்வு பெறுகிறோம். அகந்தை குடிக்கொள்ளுகிற மனதில் தாழ்ச்சி எண்ணம் தலை நிமிர்கிற போதுதான் இறைவன் அருள் பொங்கி பெருகுகிறது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி திருப்பணியாளருடன் சேர்ந்து இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம்மடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பாதவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையாவின் ஏட்டிலிருந்து இடம்பெறுகிறது. இறையடியார்கள் வரலாற்றில் எப்போதுமே வதைக்கப்படுகிறார்கள். இறை வார்த்தையை துணிச்சலோடு எடுத்துரைக்கிற போது பல்வேறு
இருக்கும் இறை ஊழியரை பற்றிய வாசகத்தை கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 53ஆம் அதிகாரம் 12 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 53ஆம் அதிகாரம் 12 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சி வருவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாண்மை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரும் நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைந்தார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவர் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பக்கம் 396, பக்கம் 396. கையில் என் ஆவியை
என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை அருளும். என் எதிரிகள் அனைவருடையவும் பணிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. ஆனால் ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீரே என் கடவுள் என்றே. என் கனி உம் கையில் உள்ளது ஆண்டவரே. என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் நீர் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்படுகிறோம் என்பதே நாம் பெற்றிருக்கிற மாபெரும் கொடை. பாவத்தை அறியாத இயேசு முழு மனிதராகவே வாழ்ந்து கீழ்ப்படிதலின் மூலம் நமக்கு நிறைவாழ்வை பெற்று தந்தார். இயேசு நமக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தி நமது வாழ்வை வளமுற செய்கிறார். கீழ்ப்படிதல் மூலமே மீட்பு சாத்தியமாகிறது என்பதை வலியுறுத்தும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14 முதல் 16 முடிய. மீண்டும் அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7 முதல் 9 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14 முதல் 16 முடிய. மீண்டும் அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில்
நம் தலைமை குரு நம்முடைய பலமின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அதிகாரம் 5 வசனம் 7 முதல். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 தொடக்கம். புனித யோவான் எழுதியபடி இயேசுவின் திருப்பாடல்கள். இயேசு தம் சீடர்களோடு கெதிரேன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களை கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை களங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டின் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாவனார். இந்த கயபாதான்
ஒருவர் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுரும் மற்றொரு சீடர்களும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தனர். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயின்காவலிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயின்காவலன் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுரும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்கள் பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோயிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியாய் பதில் கூறுகின்றாய் என்று சொல்லி இயேசுவின் கண்ணத்தில் அறிந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவர்களுக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிச்சு. அதன்பின் அவர்கள் கயவனாமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவரிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போயிரும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறினதை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆலமலையில் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் இதனிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள்.
அந்த பரவா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலாடையை அவர்களுக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவரிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகையில் சென்று இயேசுவிடம், என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையை அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் ஒரு இடத்திலிருந்து நடுவருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டிடம் என்னும் இடத்திற்கு வந்தார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குச்சரிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சிலுவையில் அடையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்தது. யூதருள் பலர் இந்த குச்சரிக்கைகளை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசர் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லியதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலாடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைவுள் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அறையில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடர்களைக் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார்.
அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேற்றது என்பதை அறிந்த இயேசு தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யினாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர்கள் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்றே உண்மையானது. அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உச்சி நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமேத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனை தூளமும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருளுடனும் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் அருகில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்றும் இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இயேசுடைய திருப்பாடுகளின் வெள்ளியில் குறிப்பாக மதியம் 1:30 மணியிலிருந்து நாம் இந்த இடத்திலே கூடியிருந்தாலும் காலையிலிருந்து நாம் இருக்கோம். நேற்றிலிருந்து சரியா நேற்றிலிருந்து நற்கண்ணை ஆண்டவரை சந்தித்தோம். என்னை பார்த்தது வித்தியாசம் தெரியுதா? நீ பவுடர் போடல அப்படி சொல்கிறீங்களோ? இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிற வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா இந்த நாளில் இந்த எங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நற்கண்ணை எழுந்தேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், போவேன். கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடமாவது எடுத்துகிட்டு வரணும். எல்லா கோயிலையும் இன்றைக்கி நற்கண்ணை எழுந்தேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. அதனால் காலை பொழுதில் இரவு நேரத்தில் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு காலை பொழுதில் கொஞ்சம் நேரத்துக்கு கோயிலுக்கு போகிறது வழக்கம். நீங்களும் நிறைய பேர் போயிருப்பீங்க.
அதே போல் இன்னைக்கு காலையில் நான் டிவைன் மெர்சி தியான இல்லத்தில் இருக்கும் பொழுது காலை ஒரு 10 மணிக்கு கிளம்பி இங்கே நம்முடைய சிஸ்டர் கார்மேல் இல்லத்துக்கு சென்றேன். அது பிறகு புதுக்கோட்டைக்கு சென்றேன். புதுக்கோட்டைக்கு பிறகு நம்ம சூசபாண்டியபுரத்துக்கு சென்றேன். நீங்களும் காலையிலேருந்து போயிருக்கீங்க. அப்படி காலையில் போச்சல எனக்குள்ள ஒரு குழப்பத்தோடு போய்கொண்டிருந்தேன். நம்ம வாசிக்கணும் திருப்பாடல் 138:3 வாசிக்கணும். நான் மண்டாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி, அப்படிதானே போட்டிருக்கா? நான் மண்டாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி, என் மனதிற்கு வலிமை அளித்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் மண்டாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி. நீங்கள் நிறைய மண்டாட்டுகள் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சொன்னீங்களா சொல்லியா? நிறைய மண்டாட்டு சொல்லியிருப்பீங்க. சரியா? நேற்றுலேருந்து இயேசுவை என்ன பண்ணுவோம்? உன் புகழை பாடுவது, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு பிறகு என்ன பண்ணுவோம்? நித்திய சுதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு நிறையா என்ன பண்ணுவோம்? இயேசுவை நல்லா ஆராய்ச்சி இருப்போம். இயேசுக்கிட்ட நிறைய மண்டாட்டு சொல்லியிருப்போம். நானும் மண்டாடி கொண்டு இருந்தேன். சரியா? தந்தை சொன்னாங்க, நீங்கள் மணலூரில் சொன்னாங்க தந்தை மாறப்போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு டிவைன் மெர்சி தியான இல்லத்தில் கொஞ்சம் வேலைகள் கிடக்குது. அப்படி அந்த வேலைகள் முடிவதற்காக இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்தில் முடித்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டாட்டோட எங்கள் கார்மேல் மடத்தில் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நண்பர் திடீர்னு வந்தார். திடீர்னு வந்து என்ன சொன்னார்? ஃபாதர் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் என்னை பார்த்துருப்பீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை ஃபாதர், நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, தூத்துக்குடியில் இருந்தேன்னு கேட்டுட்டு அவர் சொன்னார், ஆமாம் தூத்துக்குடியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிவிட்டு வெளியே வரும் பொழுது அவர் போயிட்டார். நானும் வந்துட்டேன். திருப்பி நான் டிவைன் மெர்சி தியான இல்லத்துக்கு வரேன். அவர் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். இங்கே டிவைன் மெர்சி தியான இல்லத்துக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்டிருந்தவரை கூப்பிட்டு நான் அந்த வேலை நடப்பதெல்லாம் பார்த்துட்டு சொல்லும் பொழுது அவர் உதவி கேட்டேன். உதவி கேட்டவர் உடனே என்ன சொன்னார்னா, நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய குழப்பமே வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உதவி கேட்ட உடனே உடனடியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை மற்ற ஆலயங்களுக்கு, புதுக்கோட்டை, நம்முடைய சூசபாண்டிபுரம் எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போய் என்னோடையே இந்த நாளிலே நின்று இது பண்ணார். சரியா? என்னுடைய நாளை செலவழித்தார். அன்புக்குரியவர்களே, நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புட்டன்ஷின் அப்படின்னு சொல்கிறார். புட்டன்ஷின் ஒருத்தர் பேராயர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் நிறைய வீணாக்குறாங்க. என்ன வீணாக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன வீணாக்குறோம்? நேரம் வீணாக்குறோம். வேற என்ன வீணாக்குறோம்? தண்ணீர் வீணாக்குறோம், சாப்பாடு வீணாக்குறோம். வேற என்ன வீணாக்குறோம்? வேற என்ன வீணாக்குறோம்? நம்முடைய திறமையை வீணாக்குறோம். சரியா? நீங்கள்லாம் சொல்றீங்க நம்ம திறமை, சாப்பாடு, தண்ணீர். ஆனால் புல்டன்ஷின் என்று பேராயர் சொல்றார், நம்முடைய துன்பத்தை வீணாக்கிவிட்டோம். நம்முடைய துன்பத்தை வீணாக்கிவிட்டோம். இயேசு நமக்கு கொடுக்கின்ற துன்பத்தை வீணாக்கிவிட்டோம். சரியா? இன்னைக்கு வாசித்தோம். என்ன பகுதி வாசித்தோம்? எசையா 52, 53 வாசித்தோம். சரியா? 52, 53 வாசித்தோம். 53ல 4வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார். யார நம்புறீங்க? மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார். யார் நம்புறீங்க? சிலுவையில தொங்கிட்டு நம்புறாம சும்மா கொண்டிருக்கோம். மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார். அதுதான் உண்மை. நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். நம் வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். மெய்யாகவே அவர் தாங்கிக் கொண்டார். எஸ்ஐயா அழகா சொல்லுங்க ஊழியன். சரியா? தொடர்ந்து வாசிங்க. நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் கடவுளால் வருத்தப்பட்டு எனக்கு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிதைக்கப்பட்டவர் என்று சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். ஆனால் மெய்யாகவே நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொண்டார், நம்மை சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். சரியா? 5வது என்ன வாசிங்க? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார்.
நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். சரியா? இதான் உண்மைங்க. நாம் நினைக்கின்றோம் நம்முடைய துன்பம் என்பதை நாம் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். சரியா? துன்பத்தை வீணாக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இயேசு அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றதை வீணாக்கவில்லை, பயன்படுத்துகின்றார். இயேசு வீணாக்கவில்லை, அதை பயன்படுத்துகின்றார். அந்த பயன்படுத்துவதற்குடைய அடிப்படையில் தான் அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கின்றார். சரியா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. வஞ்சகம் அவர் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயிலிருந்து வந்ததில்லை. என்ன? எதுவுமே இல்லை. வஞ்சனை செய்யல, எதுவுமே செய்யல. தொடர்ந்து தீயவர்களுக்கிடையே அவர்களுக்கு கல்லறை அமைத்தார்கள். வஞ்சகம் செய்யல, ஆனால் தீயவர்களுக்கிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. நமக்காக அவர் சிலுவையில் தொங்கப்பட்டார், வேதனைப்பட்டார் அப்படின்னு மட்டும் இல்ல, தீயவர்களுக்கிடையே அவர் கல்லறை அமைக்கப்பட்டது. வஞ்சனை இல்ல, துன்பம் தான், எல்லாமே துன்பம் தான். சரியா? 11ஆம் வசனம் வாசிங்க. திரும்பி வாசிங்க. தன்னுடைய துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைந்தார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய துன்ப வாழ்வினுடைய பயனை கண்டு நிறைவடைய வேண்டும். நம்முடைய துன்ப வாழ்வினுடைய பயனை கண்டு நிறைய வேண்டும். அதுக்காண்டிதான் இயேசு என்ன சொன்னாரு? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருகின்றவர் எவரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். எனவே சிலுவையை சுமக்காமல் என்னுடையோர் என கருதப்பட சுமக்காமல் என்னை பின்பற்றி வராமல் எனது தகுதியுடையோர் என்று சொல்ல முடியாது. அப்ப இயேசுவை போல சிலுவையை சுமக்க தயாராக வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுவோம். நீங்க 2ஆம் வாசகம் என்ன வாசகம் சொல்லுங்க? எபிரேயர் வாசமா 5ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் வாசிங்க. 7. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து விடுவிக்கக்கூடியவரிடம் கண்ணீர் சிந்தி மண்டாடி. அன்புக்குரியவர்கள், நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க. தம்மை சாவிலிருந்து விடுவிக்கக்கூடியவருடைய மத்தியில் அவர் கண்ணீர் சிந்தி வேண்டினார். நீங்களும் நானும் அந்த வேண்டுதலை வைச்சோமா? இன்னைக்கு நற்கனி ஆண்டவருக்கு முன்பாக சும்மா பாடிவிட்டு போனோமா? சிலுவை நாதருக்கு முன்பாக பாடிவிட்டு போனோமா? சிலுவை நாதருக்கு முன்பாக சொன்ன வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு போனோமா? இல்லை என்றால் மண்டாட்டை வைத்தோமா? மண்டாட்டை வைத்து என்னது? நான் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தாங்க, துன்பங்களை சந்தித்த துன்பங்களிலிருந்து விடுதலை கூடக்கூடிய சக்தி தாங்க, துன்பங்களை ஏற்றுக்கொண்ட அந்த துன்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டோமா? யோசிச்சு பாருங்க. சிலுவை என்பது துன்பத்தினுடைய அடையாளம். ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அதிகமாக வைத்திருந்தார். அந்த செல்வத்தை எல்லாம் வைத்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவரை அதிகமாக கவனிக்கவில்லை. அவருடைய வேலைக்காரர் அவரை நன்றாக கவனித்து கொண்டார். அவருடைய இறுதி படுக்கை வரை நன்றாக கவனித்து கொண்டார். நேற்று சொன்ன யாரை நல்லா கவனிக்கணும்னு சொன்ன ஞாபகம்? யாரை கவனிக்கணும்? நம்ம வயதானவர்கள் உங்களுக்குலாம் என்ன, நம்ம கழுவ ரெடியா இருக்கணும். சரியா? கழுவி விட ரெடியா இருக்கணும். கால் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கழுவி விட நான் தயாராக இருக்கணும். அது ஒரு பாக்கியங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும். சரியா? அதனால உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நான் கொடுத்து வைத்தவன், ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்து வைத்தவன், ஆண்டவரால் அன்பு செய்யப்படக்கூடியவன் நினைக்கணும். சரியா? நேரத்தை இருக்குது. அப்போ இந்த வேலைக்காரன் செய்தான். வேலைக்காரன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? தன்னுடைய முதலாளிக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். அவருடைய உயிர் பிரிந்தது. உயிர் பிரிந்தோடனே உயிர் வாசித்தாங்க. சரியா?
நீங்களா சொத்து வச்சிருக்கீங்களா? சொத்து வச்சிருக்கீங்களா? சரியா, உயில் எழுதுத்துல என் பேரையும் சேர்த்து. சரியா, அப்போ உயில் எழுத சொல்ல என்ன பண்ணாங்க, அவர் சொத்துக்களை எல்லாம் பிரித்து பார்க்காங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதி வைக்கிறார், பிள்ளைகளுக்கெல்லாம் சரிசமமாக எழுதி வைக்கப்படுது. ஆனால் இவருக்குன்னு சொத்து எதுவும் எழுதி வைக்கல, சொத்து எதுவும் எழுதி வைக்கல. உடனே பார்த்தா அவருக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? தலைமாட்டில் அவருக்கு தலைவர் என்ன கொடுத்துருக்காரு, தலைமாட்டில் இவருடைய தலைமாட்டில் ஒரு சிலுவை, மண்ணாலான சிலுவை. சரியா, அந்த மண்ணாலான சிலுவையை கொடுத்தாங்க. இவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த மண்ணாலான சிலுவை தானா நமக்கு அப்படி சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சார். தூக்கி எறிஞ்ச உடனே பார்த்தார், அங்கே வைரங்கள், சரியா, ரத்தின கற்கள் இவையெல்லாம் இருந்தன. அன்புக்குரியவர்களே, சிலுவை மரத்தாலோ மண்ணாலோ இல்லை, இப்போ ஃபைபரில் வருது, பிளாஸ்டர் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எதிராக வருது. ஆனால் அந்த சிலுவை வெறும் அடையாளம் மட்டும்தான். அதற்கு பின்பாக இருக்கிறது என்ன? நம் பிணிகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர், நம் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர், நம் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர், நம் வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர், நமக்கு மண்டாட்ட எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் இயேசுதான். எனவே நாம் வெறும் சிலுவையை வெறும் அடையாளமாக பார்க்கக்கூடாது. அது மண்ணாலானது, அது மரத்தாலானது, அது வைபராலானது, அப்படி அல்ல. அதற்கு பின்பாக ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு துன்பம் இருக்கிறது. ஒரு இறைவனே மனிதனாகி நமக்காக உயிர் கொடுத்தார் என்பதை நினைவு கூறக்கூடிய செயல்பாடு இருக்கிறது. எனவே அந்த செயல்பாட்டை தான் நினைத்து பார்த்து என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் நான் சொன்னது போல நினைவுபடுத்தி அதை கொண்டாடுகின்றோம். இது ஒரு கொண்டாட்டம். ஆண்டவர் எனக்காக உயிர் கொடுத்தார் என்பதை கொண்டாடுகின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த கொண்டாட்டம் எப்படி அடிப்படையிலானது? பாடுகளின் மத்தியில் தான் அந்த கொண்டாட்டம் அமைகின்றது. பாடுகளின் மத்தியில். இன்னைக்கு பாடுகளினுடைய வெள்ளி அப்படிப்பாங்க, திருப்பாடுகளினுடைய வெள்ளி. அப்ப பாடுகளின் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் இன்னைய நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மை சரி செய்யணும். நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். சன்னிட்ட ஒப்படைக்கணும். நெருப்பு இருக்கு, சரியா? நெருப்புல மெழுகுவர்த்தியை போடுறாங்க. மெழுகுவர்த்திய போடுறாங்க. மெழுகுவர்த்தி என்ன ஆகும்? நெருப்புல போட்டா உருகி போயிடும், சரியா? நல்ல ஈர மண்ணை போடுறாங்க, என்ன ஆகும்? நெருப்பு அடைஞ்சிருமா? அப்படியா? ஈர மண் கொஞ்சோண்டு போட்டாலும் நெருப்பு அடைஞ்சிருமா? நல்ல கொஞ்சோண்டு போடுறாங்க, அந்த மண் கொஞ்சம் உலர்ந்து போகும், நீரம் உலர்ந்து போகும், சரியா? அப்ப நெருப்புல என்ன போடுறாங்க? முதல்ல மெழுகுதிரி போடுறாங்க, கரைஞ்சிருது. அடுத்தது போடுறாங்க, மணல் என்னது உலர்ந்து போகுது, சரியா? உலர்ந்து போகுது. அதுக்கு அடுத்தாப்புல களிமண்ணை போடுறாங்க, என்ன ஆகும்? நெருப்புல களிமண்ணை போட்டா செங்கலா மாறும். நெருப்புல களிமண்ணா போட்டா செங்கலா போடும். தங்கத்தை போட்டா அது நல்ல பளபளன்னு நல்ல புடமிடப்படும். அதே போல்தான் அன்புக்குரியவர்களே, நம் துன்பம் என்ற நெருப்பில் போடப்பட்டால் தங்கத்தை போல புடமிடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வேதனை கொடுக்கின்றார், கஷ்டங்கள் கொடுக்கின்றார். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? அதை முறையிட்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும், வல்லமையை நீர் கொடுக்க வேண்டும், அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும். அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு திருச்சிலுவை நாதர் இருக்கின்றார். சிலுவையில் அறையப்பட்டவர் நமக்கு ஒரு அடையாளம். துன்பத்தின் மத்தியிலே வெற்றி உண்டு. துன்பம் ஒரு அடிமைக்கானது அல்ல, ஒரு சிலது வேதனைக்கானது அல்ல, அது வெற்றிக்கான சின்னம். சிலுவை என்பது ஒரு வெற்றிக்கான சின்பம். அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ துன்பப்படுறியா, அதுக்கு அடுத்தாப்புல உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு வெற்றி இருக்கு. அதை ஆண்டவர் நினைவுபடுத்திக்கிட்டார். அதனால எனக்கு துன்பம் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சுட்டே இருந்தா துன்போடு தான். துன்பத்துக்கு மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், நிறைவை கொடுப்பார்.
என்பதை நாம் இன்னும் அதிகமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம் அனைவரும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை இந்த திருச்சிலுவை நாதருடைய பாதத்திலே தொட்டு முத்தம் செய்யும் பொழுது நம்ம கேட்கணும். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னை பலப்படுத்த, என்னை உறுதிப்படுத்த ஆண்டவரே எனக்கு சக்தி தாரும். உமக்காக இந்த உலகத்தினுடைய மாயிலிருந்து, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று நான் உமக்காக வாழக்கூடிய சக்தி தாரும் என்று மன்றாடு. ஆமாம். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டுகள் தொடங்குகின்றன. இதில் 10 கருத்துக்களுக்காக மன்றாடப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு மனித சமுதாயம் முழுமைக்காகவும் சிலுவையில் பாடுபட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அவரது விருப்பம். எனவே நாம் அனைத்துலக திருச்சபையுடன் ஒன்று சேர்ந்து உலக மாந்தர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டின் தொடக்கத்திலும் மன்றாட்டுக்குரிய கருத்துக்கள் சொல்லப்படும். பின்னர் அமைதியாக ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து குரு இறைமக்களின் பெயரால் ஜெபிப்பார். முடிவில் அனைவரும் ஆமென் என பதிலுரைப்போம். அனைவரும் திருத்தந்தைக்காக மன்றாடுகிறோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவன் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திருவையை வளம் பெற செய்ய வேண்டும் என்று மன்றாடுவாங்க. அனைவரும் முழந்தால் வெளியிடுவோம். ஏற்றேற்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைந்துள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் அருளப்படும் கிறிஸ்துவ மக்களாகி எங்களுடைய வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மற்ற ஆடுகிறோம். எழுந்திருப்போம். நம் ஆயர் ஸ்டீபனுக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. உலகால் படிவிடுவோம். ஏற்றெற்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகிறது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மற்ற ஆடுவீரோ. கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக சிறப்பாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தள்ள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஏற்றெற்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியரிடும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மற்ற ஆடுகிறோம். நாட்டுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டோருமானவர் தமது திருவிழப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உமது கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையினால் நிலை பெற வேண்டும் என்று எங்களை ஆழ்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மற்ற ஆடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும் பிணிகள் நீங்கி
பஞ்சம் முடியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்த்தப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென கொண்டாடுவோமா. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்கினிய இறை மக்களே, இன்றைய திருவழிபாட்டின் மிக முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இயேசுவின் காக்கும் கரங்களும் கருணையின் கால்களும் மட்டுமல்ல சிலுவையில் அறையப்பட்டன, அவரது விலைமதிக்க முடியாத உயிரையும் உரக்க கூவி அறைந்தார்கள். எனவே அவமானத்தின் சிலுவை அன்பின் சின்னமாக விளங்கியது. மடமையின் சிலுவை மாற்றி நிறைந்ததாக மாறியது. ஆணிகளுக்குள் ஆறுயிரை அடக்க முடியாது, அது அதற்கு அப்பாற்பட்டது. நமது துன்பங்கள் வாழ்வை அழிக்கக்கூடியது அல்ல, ஆழமாக சிந்திக்க தூண்டுபவை, அர்த்தமுள்ள வாழ்வுக்கு துணை இருப்பவை என்ற துணிச்சலோடு இத்திருச்சிலுவை ஆராதனையில் மனம் ஒன்றித்து பங்கெடுப்போம். இப்போது குருவானவர் மூடப்பட்ட திருச்சிலுவையை ஆலய தலைவாசலில் இருந்து பீடத்திற்கு கொண்டு வருவார். இயேசுவின் திருவுடலை மூடியிருக்கும் துணியை 3 முறை களையும் போது, திருச்சிலுவை மரமிதோ, இதிலே நான் தொங்கினார் உலகத்தின் மீட்பர் என்று பாடுவார். ஒவ்வொரு முறையும் பதிலுரையாக வருவீர் ஆராதிப்போம் என்று பாடகர் குழுவோடு சிலுவை மரமிதோ, இதிலே நான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம்.
திருச்சிலுவை ஆராதனை நடைபெறும் 3 இடங்களிலே உங்களுக்கு வைக்கப்படும். பீடத்தினுடைய தலைவாசலில் வைக்கக்கூடிய இந்த திருச்சிலுவை மீது அருள் பணியாளர்கள், அதனைத் தொடர்ந்து அருள் சகோதரிகள், அதனைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர், அதனைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகள் என்ற வரிசையிலே வந்து உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்கம் 398, பக்கம் 398.
பக்கம் 397, பக்கம் 397.
40 ஆண்டுகள் நான் உன்னை பாலைநிலத்தில் வழிநடத்தி உனக்கு மன்னா உணவூட்டி வடமிகு நாட்டினுள் வரச் செய்தேன். அதனாலோ மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். அவர்கள் தனிச்சென் பிள்ளைகளை வதைத்து ஒழித்தே. நீயோ என்னை கசையால் வதைத்து என்னை கையளித்தாய். செங்கடல் நாழ்த்தி எதிர்த்தில் நின்றுன்னை விடுவித்தே. நீயோ என்னை தலைமையால் குருக்களிடத்தில் கையளித்தாய். கடலை திறந்து வழி செய்தே. நீயோ எனது விழாவை ஓர் ஈட்டினாலே திறந்தாயே. வழிகாட்டி உனக்கு முன்னே நான் சென்றேன். நீயோ நாட்டின் நீதிமன்றம் என்னை இழுத்து சென்றாயே. நீயோ என்னை கண்டத்தில் அடித்து கசையாலே வதைத்தாயே. Oh
எனக்கு குடிக்க நான் தந்தேன், நீயோ பிச்சும் பாடியுமே எனக்கு குடிக்க தந்தானே. உன்னை மிகுந்த வன்மையுடன் சிறந்த நிலைக்கு உயர்த்தினே, நீயோ என்னை சிலுவை என்னும் தூக்கு மரத்தில் தொங்க வைத்தாய். திருவிருந்து கொண்டாட்டம். இயேசுவின் இறப்பு நாளை நினைவு கூறும் இன்று திருப்பலி திருவற்சாதன கொண்டாட்டம் நடைபெறாது என்றாலும் நாம் அனைவரும் இறை அன்பில் ஒன்றித்து இறை பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொருட்டு திருவிருந்தை திருச்சபை இன்று பகிர்ந்து கொடுக்க அழைப்பு விடுக்கிறது. நம்மையே நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழ வேண்டி இத்திருவிருந்தில் இணைந்து பங்கெடுப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பையும் நலமளிக்கும் மறுமருந்தாக அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் செபத்தியாபுரம் இறை மக்கள். வாசகங்கள் மற்றும் முன்னுரைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக தயாரித்து அருமையாக சிறப்பு செய்தீர்கள். எனவே நம்ம அனைவரும் சார்பாக செபத்தியாபுரம் இறை மக்களுக்கு நமது நன்றியை வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய சிலுவை பாதையை தயாரித்தவர்கள் அருள் சகோதரி அவர்கள். எல்லோரும் சிறப்பாக தயாரித்து எல்லா ஊரில் உள்ள இணையூரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அன்பியத்திற்கும் சரியாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நமது அருள் சகோதரிகளுக்கும் அந்த சிலுவை பாதையை சிறப்பாக வாசித்து தியானிக்க உதவிய ஒவ்வொரு இணையூர் மக்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி சரியாக 11 மணிக்கு நடைபெறும். பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி சரியாக சனிக்கிழமை இரவு, நாளை இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். எனவே பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலிக்கான மெழுகுதிரிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நேற்று தினம் விற்பனை செய்யப்பட்டது, இன்றும் இந்த மெழுகுதிரி விற்பனை செய்யப்படும். அதனுடைய விலை 10 ரூபாய். எனவே மெழுகுதிரிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி மிக முக்கியமான ஒரு திருப்பலி. எனவே இறை மக்கள், பங்கு மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுங்கள். காலை நடைபெறுகின்ற திருப்பலி வயோதிகர்களுக்கும் மற்றும் உடல் நலம் குறைபாடுள்ளவர்களுக்கான திருப்பலி மட்டுமே. எனவே உயிர்ப்பு திருப்பலி, காலை திருப்பலி அதிகாலை 5 மணிக்கு செபத்தியாபுரத்தில் நடைபெறும். ஈஸ்டர் உயிர்ப்பு விழா திருப்பலி அதிகாலை 5 மணிக்கு செபத்தியாபுரத்தில் நடைபெறும். அதேபோல் அதிகாலை 5 மணிக்கு ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடுவை நந்தையில் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். 6 மணிக்கு ராயப்பபுரம் ஆலயத்தில் வைத்து ஈஸ்டர் திருப்பலி நடைபெறும். இந்த பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி 11 மணி திருப்பலிக்கு வருவதற்காக வழக்கம் போல கடந்த ஆண்டை போல உங்களுக்கு ஒரு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9:30 மணிக்கு சாலையில், செபத்தியாபுரம் சாலை பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அதேபோல் 10 மணிக்கு செபத்தியாபுரம், 10:15 மணிக்கு நடுவை நந்தை, 10:30 மணிக்கு ராயப்பபுரம், அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியபுரம். எனவே இந்த 11 மணி வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். இந்த சிறப்பான நாட்களிலே நமக்கு அருமையாக இந்த பாடல்கள் மூலமாக பாடி இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்க வைத்த நமது பாடகர் குழுவினர், நமது ஞானபிராசியார் பட்டணம் பங்கு பாடகர் குழுவினர், அருள் சகோதரி சசி அவர்கள் தலைமையிலே நமது இசை இயக்குனர் திரு பெனிக்ஸ் அவர்களுடைய பாடல் இசை இயக்குனுடைய திறமையினாலும் மற்றும் நமது ஊரை சார்ந்த பிள்ளைகளினுடைய பாடல் பயிற்சி நேரத்தை எல்லாம் ஒதுக்கி சிறப்பாக இந்த தவக்காலத்திலிருந்து சாம்பல் புதனிலிருந்து அதிலும் சிறப்பாக நமது இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக அதிக முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து நேரத்தை எல்லாம் ஒதுக்கி சிறப்பாக நமக்கு அருமையாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே நமது பாடகர் குழுவினர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு இந்த நாட்களிலே சிறப்பாக ஒலி அமைத்து தந்த திருவாளர் ஜெய்சிங் அவர்களுக்கு நல்ல இந்த 3 நாட்களுமே நல்ல அருமையாக தெளிவாக நல்ல முறையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சிறப்பாக ஒலி அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே திரு ஜெய்சிங் அவர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போல பல பணிகள் இருந்தாலும் சிறப்பாக இந்த ஞானபிராசர் பட்டணம் பங்கு மக்கள், குறிப்பாக ஊர் நிர்வாகிகள் எல்லா வேலைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு சிறப்பாக அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி பங்கு தந்தையோடு கலந்து கொண்டு முன்கூட்டியே நல்ல சிறப்பாக கடந்த ஆண்டை விட சிறப்பாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சிரமத்தோடு எல்லா நாட்களிலும் இந்த தவக்கால புனித வாரங்களிலே நிறைய வேலைகள். எனவே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்த நமது ஞானபிராசர் பட்டணம் பங்கு ஊர் நிர்வாகிகளுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நமது அருள் சகோதரிகள், நமது பங்கை சார்ந்தவர்கள், நமது நடுவே நந்தை அருள் சகோதரிகள் இந்த நிறைய முன்னுரைகள், நிறைய சிலுவை பாதைகள் எல்லாம் முன்கூட்டியே நாங்கள் கலந்து திட்டமிட்டு எல்லாருமே இணைந்து நாங்கள் திட்டமிட்டு செய்தோம். எனவே நல்ல முறையில் இந்த கொடுத்த பணியை திறம்பட செய்து மக்களை, ஒவ்வொரு இணையூர் மக்களை எல்லாம் கொடுத்து அவங்களை பயிற்சி கொடுத்து அது ஒரு பெரிய சிரமம்தான். இருந்தாலும் கூட நல்ல முறையிலே சிலுவை பாதை முன்னுரைகள் இவைகளெல்லாம் தட்டச்சு செய்து, கணனிலை தட்டச்சு செய்து சிறப்பான விதத்திலே மக்களுக்கு கொடுத்து நல்ல முறையிலே இந்த வழிபாடுகள் சிறப்புற செய்திருக்கிறார்கள். எனவே நமது அருள் சகோதரிகள், நமது அடைக்கல அன்னை அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வெள்ளி ஆண்டவருடைய ஆராதனை நாம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் இறப்பு நாள் திருச்சிலுவை ஆராதனை முத்தி செய்துவிட்டோம். எனவே இந்த வழிபாட்டினுடைய இறுதி பகுதி முடிந்தவுடனே மயான அமைதி மிக மிக முக்கியம். மயான அமைதி, அமைதி காக்க வேண்டும். ஆண்டவர் இறந்து விட்டார், அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் இந்த தருணத்திலிருந்து உயிர்ப்பு வரை, நாளை இரவு 11 மணி வரை நாம் அமைதி காக்க வேண்டும். தொலைக்காட்சி, அலைபேசி, மற்ற நண்பர்கள் எந்த இதற்கும் இடப்படாமல் அமைதியோடு அந்த ஆண்டவருடைய இறப்புக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருக்காக நாம் இந்த நாளை, இந்த 1.5 நாள் நாம் ஒதுக்க போகின்றோம். எனவே எல்லா ஆலயங்களும் மூடி இருக்கும். பங்கு ஆலயங்கள், இணையூரில் உள்ள எல்லா ஆலயங்களும் மூடி இருக்கும். யாரும் ஜெபம் செய்ய போகக்கூடாது. வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்கு. அதனால் ஆண்டவர் இறந்து விட்டார், அதனால் எல்லா ஆலயங்களும் மூடப்படும். அதே போல் அணையா விளக்கு, அணையா விளக்கு ஒன்று இருக்குதா? இருக்குல்ல. அணையா விளக்குன்னா என்னது தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். அணையா விளக்கு நற்கரணை பேழை பக்கத்திலே இருக்கும். அது அணைந்து விட்டது, நேற்றே அது அணைஞ்சாச்சு. ஏன்னா பீடம் வெறுமையாக்கப்பட்டிருக்கும், நற்கரணை பேழையில் எதுவுமே இருக்காது. எனவே ஆண்டவர் இறந்து விட்டார், ஆண்டவர் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த அணையா விளக்கு கூட எனது அருணத்திலிருந்து முற்றிலுமாக அணைக்கப்படும். எனவே நாம் ஆண்டவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோம். அமைதியாக இந்த 1.5 நாள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய இறப்பு நமக்காகத்தான், நமது பாவங்களுக்காக நம்மை மீட்க வேண்டும் என்று இறந்தார். எனவே அவருக்காக இந்த 1.5 நாளை நாம் ஒதுக்குவோம் அமைதியாக. தயவு செய்து யாரிடமும் பேசாமல் அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவசியமான காரியங்களுக்கு மட்டும், அது தவிர மற்ற காரியங்களிலே, இந்த ஆண்டவருடைய இறப்பிலே, ஆண்டவருடைய பாடுகளிலே, இந்த கல்வாரி பாடுகளிலே நாமும் பங்கெடுத்தவர்களாக இந்த 1.5 நாள் நாம் செலவு செய்வோம். அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆசிக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாக இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கையில் வளர்வார்களாக. என்றும் உம்மீதுள்ள நிலையான மீட்பு அவர்கள் நிலைத்திருந்து என்றும் உறுதி பெறுவார்களாக. திருச்சிலுவைக்கு ஆராதனை செலுத்திவிட்டு மௌனமாக கலைந்து செல்வோம். புனித சனி என்று திருச்சபை ஆண்டவருடைய கல்லறை அருகில் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. பீடம் வெறுமையாயிருக்கிறது. திருப்பலி ஒப்பு கொடுப்பதில்லை. திரு விழிப்புக்கு பின் பாஸ்கா மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இம்மகிழ்ச்சி 50 நாட்கள் தொடரும். குருவானவரின் நன்றி மன்றாட்டு முடிந்து ஆசியளிக்க பின் அனைவரும் திருச்சிலுவைக்கு முழந்தால் படியிட்டு வணங்கி ஆராதித்துவிட்டு அமைதியாக கலைந்து செல்வோம்.